ஐபிஎல்ல மாத்தி வச்சாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து மாத்தி வச்சாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா மழை வந்துகிட்டு இருக்கு. நேத்து ஃபுல்லா வந்து பாம்பேல ஃபுல் மழை, இன்னைக்கும் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. மும்பை வெஸ்ட் டிசி மும்பை ஜெயிச்சாங்கன்னா அப்படியே பிளே ஆஃப் போவாங்க. மும்பை சப்போஸ் டிசி கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்சுக்காக ரெண்டு பேருமே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு டஃப் ஃபைட்டான ஒரு சுச்சுவேஷன். இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல செம்ம மழை ஊத்துன்னு ஊத்துது. நேற்றெல்லாம் செம்ம மழை, இன்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவில் மேட்ச் நடந்தது அப்படின்னா யார் பக்கம் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை பக்கம் தாங்க வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம். சாதாரண லீக் மேட்சையே அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் அப்படிங்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால வந்து கையில கிடைச்ச லட்டையே விட்டுட்ட டிசி கிட்ட இப்ப வந்து மும்பையை ஜெயிச்சு என்ன பண்ணிட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன வேணா நடக்கலாங்க. அன்னைக்கு டே யாருக்கு சொந்தமோ அன்னைக்கு டே அவங்க வந்து செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். மேட்ச் நடந்துச்சுன்னா சுவாரஸ்யம் இருக்கும். மேட்ச் நடக்கல, மழை ஹெவியா இருக்கு அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா கூட அடுத்த மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மோதல்கள் என்னென்ன நடக்க போகுதுங்கிற ட்விஸ்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இல்ல ட்விஸ்ட்டை நாளைக்கே உடச்சி மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டிசி வெளில போயிடுவாங்க. மும்பை டைரக்டா வந்து பிளே ஆஃப்குள்ள போயிடுவாங்க. இந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா மும்பை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா மும்பை அணியில வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. டிசி என்ன பண்ணுவாங்க? டிசி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் பவுலிங்கே இல்லைங்க, பேட்டிங் இருக்கு, பவுலிங் இல்லை. அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பக்கம் தான் கொடி பறக்குது. மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.